இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே எப்பயுமே வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கான மேட்சஸ் தான். ஸோ இந்தியாவுக்கு தான் இந்த வட்டம் வந்து மோர் சான்சஸ்ஸு. நாட் ஓன்லி இந்த ஒரு மேட்ச் கிடையாது, ட்ராஃபியே நமக்கு தான். ஏன்னா டீம் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க, ஃபுல் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க டீமில். ஸோ ஃபுல் சான்ஸு. ப்ளஸ் இன்னைக்கு மேட்ச்சில் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ரோஹித் சர்மா இல்லை கோலி யாராவது ஒருத்தர் செஞ்சுரி கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸோ பாகிஸ்தானும் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட ஓன் கிரவுண்டு. இருந்தாலும் இந்தியாவுக்கு மோர் சான்சஸ். கிரவுண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு, நல்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஸ்பின் ட்ராக் இப்போ இந்தியன் பிச்சர்ஸ்லாம் ஸ்பின் ட்ராக்கு, ஆனால் இப்போ அந்த கிரவுண்ட் வந்து நல்ல ஃப்ளாட் ட்ராக்குனால ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டீம்லேயே 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கும். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு என்னென்ன பலம் நினைக்கிறீங்க? பேட்டிங்கா பவுலிங்கா? 3 ஃபாஸ்ட் பவுலரு நம்மளோட பெரிய ப்ளஸ்ஸு. அது போக பேட்டிங்கு இன்னைக்கு மேட்ச்சில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, அஃப்ரிடி இவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கும் பேட்டிங் இருக்குது. ஓன் கிரவுண்டு அவங்களுக்கு ஒரு 40% இருக்கும். ஆனால் 60% இந்தியாவுக்கு தான் வந்து வின்னிங் சான்சஸ். பட் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வால்வாசாவன்ற மாதிரி மேட்ச் இல்லை. ஆமாம், டு ஆர் டை தான், நாக் அவுட் மேட்ச் தான். ஸோ அதனால் அவங்களும் ஃபுல் எஃபோர்ட் போடுவாங்க. நம்ம டீம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல இந்தியன் டீமு. ஸோ அவங்க இந்தியன் டீமுக்கு வந்து நாக் அவுட்டு கிடையாது. ஸோ வின் ஆர் லூஸ், பட் ஆனால் சான்சஸ் ஃப்ரீயாக விளாடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் மோர் சான்சஸ். ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆவரேஜாகவே அங்கே 300 போயிடுது அந்த பிச்சில். ஸோ 300 அண்ட் எபோவ் கண்டிப்பாக போயிடும் இந்த வட்டம். ஸோ சேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஏன்னா இந்தியன் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. ப்ரோ இன்னைக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏன்னா துபாய் கண்டிஷனில் மேட்ச்சு. ஸோ துபாய் கண்டிஷனில் ஆல்ரெடி ஐபிஎல் நம்ம நடத்தியிருக்கோம். பாகிஸ்தானை கம்பேர் பண்ணால் பாகிஸ்தான் ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக்கு, இதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் விக்கெட்டு. ஸோ அதனால் இந்தியாவுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்தியா பேட்டிங் லைனப்பும் நல்லா இருக்குது. கடைசி வரைக்கும் 7 பேர் 8 பேர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. பவுலிங்கும் ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் இருக்குது. பவுலிங்கும் ஃபேஸரும் ஓகே. பாகிஸ்தான் கம்பேர் பண்ணுறப்ப ஃபேஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்பின் ட்ராக்கு வந்துட்டு அவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம செம பெட்ரு. ஸோ அதை வச்சு மேட்ச்சை முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு பவர் பிளேயில் நம்ம விக்கெட் கொடுக்காம ஆடிட்டோன்னா இந்தியா ஒன் சைடாக மேட்ச் வின் பண்ணிடும். அவங்களுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த நியூ பாலை ஸ்விங் பண்ணுறது தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ பவர் பிளே மட்டும் தான் பார்த்து ஆடணும். பவர் பிளே 10 ஓவர் தாண்டிட்டோம்னா இந்தியா மஸ்ட் வின் 100% சான்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு அந்த கிரவுண்டில் வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு மாதிரி துபாய். இந்த சூழலில் வந்து அவங்க கொஞ்சம் வெறித்தனமாக தான் விளையாடுவாங்க. ஏன்னா இது லாஸ்ட் சான்ஸ், இது ஒரு முக்கியமான சான்ஸ். போனோட்டம் இதாக வர இருக்காங்க. அது எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? என்ன ட்ரிக்கை பயன்படுத்துவாங்க? நம்ம அப்படி ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்கு மட்டும் ஹோம் கிரவுண்டு மாதிரி சொல்ல முடியாது. இந்தியாவுக்குமே வந்துட்டு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த நிறையா ஒரு ஐபிஎல்லே வந்துட்டு இங்கே துபாயில் நடத்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் காமனான இந்த பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் இருந்துச்சுன்னா காமன் வென்யூ இங்கே போட்டு இங்கே ஆடிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா அது ஹோம் கண்டிஷன் தான். ஸோ அதனால் வந்துட்டு 2 பேரும் ஒரே ஒரு நல்ல பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் எப்போவுமே வந்துட்டு ஒரு ரிவால்வே இருக்கும், ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். அது ஒன்று இருக்குது. பாகிஸ்தான் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க. அது இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பாசிட்டிவாக விளாடுவாங்க. அவங்க மஸ்ட்டு வின்னு. ஸோ அவங்க வந்துட்டு ஃபைட் பேக் பண்ணுவாங்க, நல்லா ஃபைட் பேக் பண்ணுவாங்க. மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் என்னோடது பார்த்தீங்கன்னா பவர் பிளே தான் மேட்ரு. இந்த இன்னைக்கு பேட்டிங்கை அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங்கை பொறுத்த இந்தியா பேட்டிங் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கு. பவுலிங்கும் வந்துட்டு அவங்க நல்லா பேசுகிற பட் ஸ்பின் அட்டாக் வந்துட்டு நம்ம பெட்ரு. ஸோ அவங்க போகிற அந்த பவர் பிளேயில் மட்டும் நம்ம பேட்டிங் நம்ம மாறுறது தான் அதுதான் மேட்ச். அது ரிசல்ட் டிசைட் ஆகிறது அந்த பவர் பிளேயில் தான் டிசைட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் நம்ம வாங்கியிருக்கோம் 5-3 5 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்து வேர்ல்டு கப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதை ஒன்று நம்ம இது பண்ணோம். ஸோ அவங்களுக்கு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளே தான். அந்த பவர் பிளே தான் நமக்கும். அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் இருப்பாங்க. ஸோ நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடுறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆவாங்க ரொம்ப. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து ஆடிட்டோம்னா அதுக்கடுத்து மொதல் 10 ஓவருக்கு 30 ரன் வந்தால் கூட பரவாயில்ல. மீத 40 ஓவரில் ஈஸியாக ஆடிடலாம். 3 ரன் அசால்ட் ஆடிடலாம். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொம்ப டையப்பாக ரொம்ப க்ளோஸாக போகும், இல்லாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து க்ளோஸாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஒன் சைடாக வின் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோஸாக அவங்க அந்தளவுக்கு அவங்க வந்து இப்போ டஃப் கொடுக்குறதுல பேட்டிங் ரொம்ப ஒரு இன்டென்ட் காமிக்க மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறேன் பாகிஸ்தான் வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கடைசி ஒரு 2-3 இயர்ஸாக வந்துட்டு ரொம்ப இன்டென்ட் காமிக்கிற மாதிரி இல்லை. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பேட்டர்ஸ். அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சஃபிள் பண்ணுறது எப்படி சஃபிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கிட்ட சஃபிள் பண்ணி விளாட்றாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணிடும். பட் அந்த பவர் பிளே தான் மேட்டர். இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கம்பல்சரி ஒரு மஸ்ட் வின் கேமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி கம்பல்சரி அவங்க வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்காங்க. இந்தியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைவலரின்றதுனால அவங்களுக்கும் வந்து இந்தியாவும் கண்டிப்பாக ஜெயிக்கணும், ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க.
இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்கர் ஜமான் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ரூல்ட் அவுட் ஆகிட்டாப்புல. அதனால் அவங்க மிடில் ஆர்டரும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று ஸ்பின்னு வந்து துபாயில் நல்லாவே இருக்குது. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விக்கெட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகிடுது ரொம்பவே. அப்படின்றப்ப ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு செகண்ட் சேசிங் போகிறது வந்து ஒரு 250 260 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது விக்கெட் ஸ்லோவாகிறதுனால. அதனால் மேபி இந்தியா வந்து பேட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட அவங்க நோ லாஸில் வேறு ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்பல்சரி வந்து நம்ம திரும்பி அவங்களுக்கு வந்து அதை கொடுத்தே ஆகணும், பதிலடி கொடுத்தே ஆகணும். கம்பல்சரி இன்றைக்கி வந்து இந்தியா ஜெயிக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் பிடிச்சா அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா எப்படி? ஆமாம், இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆடினாங்க. அவங்க பேட்டிங் வந்து அவங்க பங்களாதேஷ் வந்து லூஸ் விக்கெட்ஸ் ஏர்லியாக கொடுத்ததுனால அவங்க பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் ஆனால் செகண்ட் பேட்டிங் நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல லைனப் தான் இருக்குது. ஸ்ட்ராங் லைனப்பை பேட்டிங் டெப்த் வந்து 8th விக்கெட் 9th விக்கெட் வரைக்கும் ஆடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விக்கெட் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸ்லோவாகிறப்ப அவங்க நிறையா நம்மளை ஸ்பின் பவுலர்ஸை வச்சு நம்மளை நிறையா ஸ்பின் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பவுலிங் போட்டு நம்மளை வந்து அவங்க டேக்கிள் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நம்ம பேட்டிங் லைனப் நல்லா இருந்ததுனால நம்ம அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்தியாவுக்காக தான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் வந்து ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாபர் அசாம் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டாக ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் இல்லை. என்ன தான் அவங்க ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அக்ரெசிவான மைண்ட் செட்டில் இல்லை. பட் ஆனால் இந்தியா வந்து ரீசெண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து கம்பல்சரி இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் இது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மோத இருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம அவங்க கூட ஒரு சீரீஸ் விளாண்டே மோர் தென் 15 years ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2008 நம்ம சீரீஸ் விளாடுறது கிடையாது. இப்போது வந்துட்டு ஐசிசி ட்ராஃபிஸில் மட்டும் விளாட்றதுனால இதுக்கு ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குது ரீசெண்ட் இயர்ஸில். அப்புறம் இப்போ ரீசெண்டாக போன தடவை இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் கூட ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வி 10 wicketsல நம்ம தோத்துட்டோம். அதனால அதுலேருந்து இப்போ ஐசிசி ட்ராஃபிஸ் நம்ம தோத்ததில்லை அப்படின்ற அந்த ஸ்ட்ரீக் வந்துட்டு நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போது வந்து இந்தியா இன்றைக்கி ஜெயிக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஏன்னா பாகிஸ்தானோட ஃபார்ம் அவ்வளோவா இல்லை. அவங்களோட முக்கியமான பேட்ஸ்மேன் ஃபக்கர் ஜமான் இல்லை. அவங்க பவுலிங் நல்லா தான் இருக்குது. பட் அவங்ககிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும்தான் இருக்குது. இது ஸ்பின்னர்ஸ் அவ்வளோவா பெருசாக இல்லை. இந்தியாவில் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி பேட்டிங் நம்ம எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்கோம். ரோஹித் சர்மாவும் போன மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பாகிஸ்தானோட அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு. மோர் தென் 60-70 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இது ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸை நல்லா விளாட்றாரு. மிடில் ஆர்டர்ஸ் அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு. கோலி ஃபார்மில் வந்தால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அது போக அக்ஷர் பட்டேல் அண்டு ஜடேஜா, சுமன் கில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ரீசெண்டாக அவரை எல்லாருமே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேறு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால ஒரு நல்ல ஹோப். வைஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ட்ரோல் பண்ணாங்க. அதை பீட் பண்ணுற மாதிரி நல்லா விளாண்டுருக்காரு. ஸோ ஷமியோட இந்த ஐசிசி ஒரு ஸ்ட்ரீக் வந்து அது நல்லா இருக்குது. அண்ட் ஹர்ஷித் ராணா ஒரு யங்ஸ்டர், அவரும் சூப்பராக விளாண்டுட்டுருக்காரு. ஸோ இந்தியா தான் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே இது பண்ணுறோம். ஹர்திக் பாண்டியா அவர் வேறு நம்மளுக்கு டாப் ஆர்டரில் இருக்குது. அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு யாரும் நல்லா பார்க்கல. ஸோ நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்தியா தான் ஜெயிப்பாங்க. இந்தியா ஒரு கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கும். பட் இந்தியா ஈஸியாக ஒரு நல்ல டார்கெட்டில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸ்பின் கிரவுண்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஸ்பின் துபாயில் மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் இதுதான் இருக்கும். பிகாஸ் அங்கே அந்த ட்ரை வெதர் அப்படின்றதுனால நம்ம டீமில் வந்துட்டு நல்ல ஸ்பின்னர்ஸ் லைக் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜடேஜா இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபேவர் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸுமே நம்மளுக்கு 3 பேசர்ஸ் நல்ல இதில் இருக்காங்க. இப்போ குல்தீப் யாதவ் வந்துட்டு அந்த ஸ்லோ விக்கெட்ஸில் அவர் போன வேர்ல்டு கப்லேயே அவர் எப்படி ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ரீசெண்ட் இயர்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஷமியோட அந்த ஐசிசியோட ஸ்ட்ரீக்லாம் வந்துட்டு மோர் தென் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஆவரேஜ் ஷமி தான் வச்சிருக்காரு. 15 ஸ்ட்ரைக் ரேட் 16 வச்சிருக்காரு. ஸோ அந்த இதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ். இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு கெட்டான சூழல், தோத்துட்டா விட்டு வெளியேறணும். ஆமாம் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ஜெயிச்சு டஃப் கொடுக்கணும்னு ஒரு சூழல். ஆமாம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். பாகிஸ்தானும் வந்துட்டு ஈஸியாக விட்டு கொடுக்குற டீம்லாம் கிடையாது. அவங்க கடைசி வரையும் போராடுவாங்க. துபாயின்ற போது அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் அதுவும். ஏன்னா ரீசெண்டாக அவங்க 4-5 வருஷமாக பாகிஸ்தான் எந்த மேட்ச்மே நடக்கல. மோஸ்ட்லி அவங்க துபாயில் தான் விளாண்டுருக்காங்க. அவங்களுக்கு இது ஃபேவராக தான் இருக்கும். பட் வந்துட்டு இந்தியா அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் முக்கியமான மேட்ச்சு.
ஸோ மித்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இன்றைக்கி நம்ம கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ன்றது நமக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து எல்லாருமே பார்ப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்களுமே வந்து மேட்ச் முடிச்சுட்டு போய் அந்த வேலை தான் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ உலக அளவில் இதுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு பாகிஸ்தானில் நடக்காமல் இந்த தடவை இந்தியாவிலையும் நடக்காமல் துபாயில் நடக்குது. அது ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருக்குது. ஸோ பாகிஸ்தான் பிளேயர்ஸும் அதில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபார்மில் இருக்க ஃபக்கர் ஜமான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நசீம் ஷா, பாபர் அசாம், இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா டீம் உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் கொஞ்சம் ஃபார்மில் இல்லாமல், கொஞ்சம் பேட்டிங் ஃபார்மில் இல்லாமல் இருக்காங்க. ரோஹித் ஆகட்டும், கோஹ்லியோட இப்போ ஸ்ரீலங்கா சீரீஸ் வேறு தோற்றுருக்கோம். ஸோ இந்தியாவில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. பட்டு பாகிஸ்தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் மேட்சாக தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து அவங்க ஃபுல் எனர்ஜியை போட்டு இதை போட்டு தான் கண்டிப்பாக அவங்க விளாடுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவங்க நல்ல டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த லீக்ல வந்து அவங்க வந்து இந்த சுற்றுல வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா வெளியேறிடுவாங்களோ? அவங்க சாம்பியனா இருந்தா போறோம். ஆமாம், இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து நாக் அவுட் சீரிஸ் மாதிரி தான். கிட்டத்தட்ட 2 மேட்ச் தான் சான்ஸ். ஒரு மேட்ச் தோத்துட்டோம்னா அடுத்த மேட்ச் ரொம்ப கஷ்டம், ஜெயிக்க முடியாது. சாம்பியன் பாகிஸ்தான் சாம்பியன் தானே? ஆமாம், நடப்பு சாம்பியன் போன தடவை வந்து அவங்க பாகிஸ்தான் தான் சாம்பியனு. ஸோ இந்த தடவை வந்து அவங்க போன தடவையோட டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ஊர்லேயும் நடக்குதுன்றனால அவங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். வேற என்னென்ன மாதிரி ஜெயிப்பா சொல்றீங்க? என்ன மாதிரி ஆங்கில சொல்றீங்க? அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? துபாய் பிச் வந்து ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து சேசிங் வந்து பண்ணுறதோட ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பிடிக்க விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்து பவுலிங்கில் வந்து நல்லா பவராக இருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஸ்பின்னில் வந்து அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்சர் பட்டேல் வந்து நல்லா போட்டுட்ருக்காரு. இப்போ குல்தீப் யாதவும் இருக்கார். ஸோ நமக்கும் பவரான டீம் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஸ்பின்னில் வந்து கண்டிப்பாகவே டாமினேட் பண்ணுறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா வந்து நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்தியா தான் ஜெயிக்கும் கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியா தான் ஒன் சைடு ஜெயிச்சிருவாங்க. இந்தியா தான் ஜெயிக்கும். இன்னைக்கு கோலி தான் 100 அடிப்பார் நினைக்கிறேன். கோலி ஃபார்மில் வந்தால் நல்லாயிருக்கும். ஜடேஜா அவங்க தான் முக்கியமான 2 ஸ்பின்னர் இருக்காங்க, எடுத்துருவாங்க. சமி நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். அவங்க இதுலேயும் நல்லா போட்டாங்க. 3 பாஸ் பவுலர் இருக்காங்க, நல்லா விளாடுவாங்க. பாபர் அசாம் அடிப்பார். ரிஸ்வானும் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, கீப்பிங் நல்லா பண்ணுவார். சப்போர்ட் இந்தியா.